Hi friends, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி 5 types of chutney, 5 நாட்களுக்கு 5 சட்னிகள். ஃபர்ஸ்ட்டு உளுந்து சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது உளுந்து, வெள்ளை உளுந்து, முழு உளுந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருகிடக்கூடாது. கொஞ்சம் கலர் மாறினோடனே 3 காஞ்ச மிளகா, ஒரு துண்டு புளி, இதுக்கு நீங்கள் கருப்பு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு வதக்கிக்கோங்க. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. ரெண்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்து சட்னி ரெடி. இதுக்கு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், முழு உளுந்து 1 டீஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா நம்ம உளுந்துன்றதுனால பெருங்காயத்தூள் போடணும், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு சட்னியை தாளித்து விட்டுக்கலாம். உளுந்து சட்னி ரெடி. அடுத்து வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீனட் சட்னி. இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கப் வேர்க்கடலை, தோலோடு சேர்த்தும் போடலாம், தோல் இல்லாமலேயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கோங்க எண்ணெயில். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை, கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கருகிடக்கூடாது. ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பத்தையாகவும் சேர்த்துக்கலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நம்மளோட பீனட் சட்னி ரெடி. இப்போ இதை தாளித்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுக்கோங்க. நம்மளோட டேஸ்டான வேர்க்கடலை சட்னி இப்போது ரெடி. அடுத்து பூண்டு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 8 போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே பூண்டு ஒரு 20 பல்லு போட்டு வதக்கிக்கோங்க. ரொம்பவும் தீய விட வேணாம், லைட்டாக வதக்கிட்டு காஞ்ச மிளகா ஒரு 7லேருந்து 8 ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு 3 போட்டுக்கலாம். அது பெரிய அளவில் காரம் இருக்காது. தேவையான அளவு உப்பும் புளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், பூண்டு சட்னிக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். கடுகு 1 டீஸ்பூன், முழு உளுந்து 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது கூட சேர்த்து ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெடி. அடுத்து தேங்காய் சட்னி எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 15 சின்ன பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை, கொஞ்சம் புளி, 3 பச்சை மிளகா, 3 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோகனட் சட்னி ரெடி. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு முழு உளுந்து போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை இலைகளை கொஞ்சம் சேர்த்து தாளித்து விட்டோன்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி. சிம்பிளாக இருக்கும் இந்த சட்னி, ரொம்ப ஈஸி. அடுத்து புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறினதும் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஒரு குட்டி 10 பத்தை தேங்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, போட்டோன்னே சுருங்கிடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்போ ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில்
நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிகிறவங்களும் 3 பச்சை மிளகா போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது கருவேப்பிலை போட தேவையில்லை, ஏன்னா க்ரீனாகவே இருக்கிறதுனால. அவ்வளோதாங்க, நம்மளோட புதினா சட்னி ரெடி. நம்மளோட சூப்பரான 5 சட்னிஸ் பார்த்தாச்சு. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.